இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் வாய்மை. இளம் வயதுல கணவனை இழந்த பூர்ணிமா பாக்கியராஜ் கஷ்டப்பட்டு தனது மகன் பிருத்திவியை வளர்த்து வருகிறார். வளர்ந்து பெரியவனாகும் பிருத்திவி ஒரு அடுக்குமாடி கட்டிடத்துல கார்பெண்டராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில பிருத்திவி வேலை செய்யும் கட்டிடத்திற்கு எதிரே சமூக சேவகர் ஒருவர் ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இந்த உண்ணாவிரதம் நாடெங்கிலும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில உண்ணாவிரதம் இருக்கும் சமூக சேவகர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவரை எங்கிருந்து சுட்டினர் என்பதை ஆராயும் போலீசார் பிருத்திவி வேலை செய்யும் கட்டிடத்தில் இருந்துதான் அவரை சுட்டுள்ளார் என்பது அங்கு சென்று சோதனை செய்துள்ளார்கள். அப்போது அந்த கட்டிடத்துல பிருத்திவி மட்டுமே இருந்திருக்கிறார். அங்கிருந்து துப்பாக்கியையும் கைப்பற்றும் போலீசார் பிருத்திவி தான் கொலை செய்தது என்று அவனை பிடித்து ஜெயிலில் அடைக்கிறார்கள். அவர்தான் குற்றவாளி என்று கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கி அதை நிறைவேற்றியும் விடுகிறார்கள். மகன் இருந்த சோகத்துல இருக்கும் பூர்ணிமாவும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சொல்லி போலீசார் கோர்ட்ல ஒப்படைக்கிறார்கள். அப்போது நீதிபதி வக்கீல்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார். இவருக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி பல்வேறு தரப்பில் இருந்து சொல்லி வந்தாலும் ஒரு சிலர் இவருக்கு தூக்கு தண்டனை அளிக்க கூடாது என்று சொல்லி வருகிறார்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை இந்தியாவில ஒரு பெண்ணை கூட தூக்குல போட்டது கிடையாது. இதனால குழப்பமடைந்த நீதிபதி பல்வேறு துறைகள்ல இருந்து சிறந்து விளங்கும் 12 பேரை நியமித்து அவர்களிடம் 2 மணி நேரம் சட்டத்தை ஒப்படைத்து பூர்ணிமாவுக்கு தண்டனை வழங்கலாமா வேண்டாமா என்று தீர்ப்பு வழங்க முடிவு செய்கிறார். இவர்கள் அனைவரும் விசாரித்து பூர்ணிமாவை குற்றவாளி என்று நிரூபித்தார்களா, உண்மையான குற்றவாளி யார் என்பதை அறிந்தார்களா என்பதே படத்தோட மீது கதை. மொத்தத்துல வாய்மை வெல்லும். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.